தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம இத்தனை பிரச்சனைகளை அனுபவிக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையவே ஒரு போராட்ட களமாக இருக்கும். தனுசுன்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா வில்லம்பு, எந்த நேரத்தில் அந்த வில்லம்பு பயன்படணுமோ அந்த நேரத்தில் தான் பயன்படும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது மிக உயர்ந்த தரத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் தான். அதில் இப்போது நம்மளுடைய சனியினுடைய இறுதி கட்டம் தான் பார்த்துட்ருக்குறோம். சனி பகவான் அந்த 2.5 வருடங்கள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அடுத்த 4ஆம் இடத்திற்கு செல்லுறதுக்கு முன்னாடி அந்த கடைசி இறுதி கட்ட பயணங்கள்ன்றது பார்த்திங்கன்னா இந்த 120 நாட்களில் இருக்க போது. இந்த நிலையில் சனி பகவானுடைய நிலைமை எந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கும்? ஏன்னா இது நாள் வரைக்கும் வக்கரமாக இருந்தார், நிவர்த்தியானார், கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய தன்மை பார்த்திங்கன்னா இப்போ இயல்பு நிலையில் தனித்து இவர் 120 நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அடுத்து பார்த்திங்கன்னா பலன்னு சொல்கிறத விட இது மாற்றம் தான் சொல்லணும். எந்த மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே அதில் 3 நட்சத்திர அன்பர்கள், மூலம் நட்சத்திர அன்பர்கள் முதல்ல இருக்கிறாங்க. கேதுவனுடைய நட்சத்திரம். வாழ்க்கையில் ஒரு பிடித்தமே இல்லாமல், அதாவது நம்ம வாழ்க்கை வாழணும் வாழக்கூடாது, இல்லை வாழ்க்கையில் இவ்வளோ ஆசைகள்லாம் நமக்கு இருக்குது, இந்த ஆசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு பிடித்தமுமே இல்லாமல் வாழ்க்கை போகிற போக்கில் நகர்ந்து செல்லக்கூடியவர்கள் மூலம் நட்சத்திர அன்பர்கள். எந்த நேரத்தில் எது கிடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதனுடைய பயணத்தை நோக்கி செல்றதுனால இன்னைக்கு நேரத்துக்கு மூலம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு சில பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தினா இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கும். இது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பார்வை தான் மிகப்பெரிய அளவில் வேலை செய்ய போகுது. ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுது. அதனால இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அந்த பூர்வீக சொத்துக்களினுடைய பிரச்சனைகள், சில பேருக்கு அங்காளி பங்காளி சண்டைகள்லாம் இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமாக சில அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு தலையெடுத்து உங்களுடைய ஜென்ரேஷனில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எந்த பிரச்சனையுமே குழந்தைகளுக்கு தெரியாமல் வாழ்ந்து நீங்கள் அவங்கள ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனாலும் அந்த குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்த அன்பர்கள்னால் நீங்கள் மூல நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் துளையக்கூடிய, அதாவது சீராகக்கூடிய ஒரு நேரம், நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உபஜய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது அதற்குண்டான நிவர்த்தின்றது இந்த காலகட்டத்தில் இந்த 120 நாட்களில் கிடைக்க போகுது. அடுத்து பூராட நட்சத்திர அன்பர்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரம், எதுலேயுமே ரொம்ப ஆதிக்கம் செலுத்துபவர்கள். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஒரு பொது மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய பேர் தான் அங்கே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த இடத்துல மிகவும் ஜொலிக்கக்கூடியவர்கள். எப்படி ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரம் அந்த விண்வெளியில் ஜொலிக்குதோ அந்த அளவிற்கு தான் இந்த பூராட நட்சத்திரம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தனித்துவமாக காட்டக்கூடியவர்கள் நீங்கள் பூராட நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட நட்சத்திரத்துக்கு இந்த சனி பகவானுடைய உபஜய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி 120 நாட்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் முயற்சிகளில் வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஏன்னா அவர் 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அந்த சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடைக்காதுங்க. ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு பாக்கியம் இருந்தால் தான் அந்த சின்ன விஷயத்துலேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எவ்வளவோ பெரிய பெரிய தொழில் செய்து நிறைய கோடிகளை சம்பாதித்தவர்களுக்கு சில பாக்கியங்கள் கிடைப்பதில்லை.
ஆனால் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு என்னதான் நீங்கள் ஒன்றுமே சம்பாதிக்காமல் இருந்தாலும், என்னதான் நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு அந்த பாக்கியம்ன்றது இந்த 120 நாட்களில் கிடைக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், சூரியனுடைய நட்சத்திரம் எப்படி பிரபஞ்சம் இந்த சூரியன் இல்லாமல் இருக்காதோ அதே மாதிரி தான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இல்லாத ஒரு வீடே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில மிக சிறப்பு வாய்ந்தவர்களாக, ஒரு நிர்வாக திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய 120 நாட்கள் மிக பெரிய அளவில் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்க போது, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம், வெளிநாட்டில் புதுதாக வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 120 நாட்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்குமே இந்த சனியினுடைய இறுதி நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி. ஏன்னா 7.5 சனி முடிந்து பாத சனி முடிந்து இப்போது இவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறீங்க. தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி அந்த சனியினுடைய அனுகிரகத்தினால்தான் சொல்லணும். அந்த அளவிற்கு அந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு ஒரு அனுகிரகமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, வரவேண்டிய வருமானங்கள் வரப்போகுது. நீங்கள் வாங்கின கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு காலமாக தான் இந்த 120 நாட்கள். தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 வருடங்களாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு, தேவையில்லாத ஒரு அவமானங்கள், அசிங்கங்களையே சந்தித்து வந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 120 நாட்கள்ல இருந்து வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு காலம் தான் சொல்லணும். நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நடைபெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 120 நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களே கொடுக்க போகுது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி இருந்தும் கூட நிறைய பர்சனலாக இஷ்யூஸ் நிறைய இருக்குது தனுசு ராசி பெண்களுக்கு. அந்த இஷ்யூஸ் எல்லாமே அதாவது இஷ்யூஸ் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம், அதாவது நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். பர்சனலாக நிறைய விஷயங்கள் நம்ம பொதுப்படையாக பேசும்போது சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. அதனால் தனுசு ராசி பெண்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம்னா இந்த 120 நாட்கள் தான். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பொறுத்து தான் இந்த கோச்சார நிலவரங்களின் பலன்களும் மாறுபடும். உங்களுக்கு சனி திசை இல்லை சனியினுடைய ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.